பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம 40 டேஸ் பிரேயர்ல டே 32ல இருக்கிறோம். செட்டைகளின் கீழ் அப்படின்ற உள்ள தலைப்புல உள்ள வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆமேன். ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இதை வாசிக்கிறோம். நிறைவான பலன், நம்ம செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்தோம் அப்படின்னா என்னென்ன கிடைக்கும் அப்படின்றத பார்த்தோம். இன்னைக்கு நம்ம செட்டைகளின் கீழ் என்ன இல்லை அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இந்த டே 32ல நம்ம செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்தோம் அப்படின்னா நமக்கு தோல்வி இல்லை அப்படின்னு கர்த்தர் சொல்றாருங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் முக்கியம். ஏன் அப்படின்னா ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல நிறைய ஆசீர்வாதங்கள் அந்த ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு இருக்குங்க. சோ அப்படி நம்மளுக்கு ஜெயம் இருக்கும்போது அவருடைய செட்டைகளின் கீழே என்ன இல்லை, தோல்வி இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. வேத பகுதியில ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். சோ இதுல கர்த்தர் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. சோ கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருந்தோம், செட்டைகளின் கீழே நம்ம எப்பொழுதுமே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன உண்டு? வெற்றி உண்டு. என்ன இல்லை? அங்க தோல்விக்கான இடமே இல்லைங்க. சோ எப்பொழுதுமே கர்த்தர் நம்மளுக்கு வெற்றியை தான் தருவார், தோல்வியை தரமாட்டாரு. அவருக்குள்ள இருந்தோம் அப்படின்னா நம்ம இன்னொரு வேத பகுதியில வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமேன். ஆமாங்க. சோ இந்த விஷயத்துல தேவனால பிறந்த எல்லாருக்குமே ஜெயம் உண்டுங்க. உலகத்துல பிறந்தோம், ஆனா நம்ம மறுரூபமாகி தேவனுக்குள்ள பிறந்திருக்கோங்க. சோ அப்படி தேவனுக்குள்ள யார் யாரெல்லாம் பிறந்தோமோ அவங்க எல்லாத்துக்குமே வெற்றி நிச்சயம், தோல்வி அங்க இல்லைங்க. சோ ஆண்டவரோட சமூகத்துக்கு போகும்போது அவருடைய செட்டைகளின் கீழே இருக்கும்போது நம்ம என்ன வசனத்தை அறிக்கையிட்டுட்டே இருக்கணும் அப்படின்னா, கர்த்தர் சொல்ற மாதிரி கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறீர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிக்கையிட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு வெற்றி இருக்குங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு இன்னொன்னு இருக்குங்க. ஆட்டுக்குட்டியானவரோட ரத்தம், நம்ம அதை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தமும் சாட்சியின் வசனத்தினாலும் அவர்களை ஜெயித்தார்கள் அப்படின்னு இருக்கு. அது நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். பிசாசை ஜெயிக்கிறதுக்கு ஆட்டுக்குட்டியானவர் ரத்தம் நம்மளுக்கு இருக்குங்க, சாட்சியின் வசனம் இருக்கும். சோ வசனமும் ரத்தமும் எப்போதுமே நம்மளை என்ன பண்ணும் அப்படின்னா வெற்றி அடையதான் செய்யும், தோல்வி அடைய செய்யாதுங்க. சோ அவருடைய சமூகத்துக்கு போவோம், வெற்றியை பெற்றுக்கொள்வோம், தோல்விக்கு அங்க இடமே இல்லைங்க. வேத பகுதியில ஒரு மனுஷரை நம்ம குறிச்சு பார்க்க போறோம். அவங்களுக்கு எப்பொழுதுமே வெற்றி கிடைச்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனா ஒரு இடத்துல அவங்களுக்கு தோல்வி உண்டானது. அந்த தோல்வி எதற்காக அப்படின்றத நம்ம வாசிக்கலாம். ஏன் அப்படின்னா கர்த்தருடைய சமூகத்துக்கு நம்ம போகும்போது வெற்றி இருக்கும், ஆனா சில நேரத்துல நம்மளுக்கு தோல்வி இருக்கும். நம்மளுக்கு நிறைய நேரத்துல தோல்வி அடைஞ்சிருக்கும். ஆனா அதுக்கு ஏன் காரணம், என்ன காரணம் அப்படின்றத நம்ம கர்த்தரிடத்துல கேட்டிருந்தோம்னா நம்ம திருப்பி அதை தப்பா பண்ண மாட்டோம். இப்படி வேதத்துல ஒருத்தவங்க வெற்றி அடைஞ்சுக்கிட்டே இருந்தவங்க எதனால தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதற்கு நம்ம வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோசுவா 7ஆம் அதிகாரத்துல ஆகான குறிச்சு பார்க்க போறோம், யோசுவா குறிச்சு பார்க்க போறோம். சோ யோசுவா எல்லா காரியத்திலுமே வெற்றி அடைஞ்சாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் கர்த்தர் அவனோடு இருந்ததுனால அவங்க வெற்றி அடைஞ்சுக்கிட்டே இருந்தாங்க எல்லா போர்லையும். அப்படி வெற்றி அடையும் போது கர்த்தர் என்ன சொல்லுவாரு, சில காரியத்தை எல்லாத்தையுமே சுட்டெரிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க, சில காரியத்தை பரிசுத்தமானதை உங்ககிட்ட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஆகான் அப்படின்ற ஒரு நபர் என்ன பண்றாங்கன்னா சாபத்தீடான சில பொருளை தன்னோட வச்சு கொண்டாங்க. அதை யோசுவாக்கு யாருக்குமே அறிவிக்க இல்லை, தன்னோட வீட்டுல புதைச்சு வச்சிருந்திருப்பாங்க. சோ இந்த காரியத்தினால கர்த்தருடைய கோபம் மூண்டது. அதனால என்ன ஆகுது அப்படின்னா அடுத்து அவங்க ஆயி பட்டணம் அப்படின்ற ஒரு பட்டணத்தை பிடிக்கிறதுக்கு வேவு பார்க்க ஆரம்பிச்சாங்க. வேவு பார்த்துட்டு வந்தவங்க 2000-3000 கொண்டு அந்த இதை நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா என்ன நடக்குது, அங்க இவங்க எல்லாருமே புறமுதுகு காட்டி போறாங்க. இவங்க ஜனங்கள் 36 பேர் கொல்லப்படுறாங்க. சோ இதை பார்த்துட்டு யோசுவா என்ன பண்றாங்க, முகம் குப்புற அழுது கர்த்தரிடத்துல கேக்குறாங்க, ஜெபிக்கிறாங்க. யோசுவா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். யோசுவா கர்த்தரிடத்துல சொல்றாங்க, முகம் குப்புற அழுது, நீங்க யோர்தானை எங்களை கடக்க பண்ணினீங்களே, எங்களை இப்படி அவங்களுடைய கைக்கு ஒப்பு கொடுக்கவா நீங்க
கடக்க பண்ணிடுறீங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அது மட்டும் இல்ல, உம்முடைய மகத்தான நாமத்துக்கு இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஆண்டவர்ட்ட அழுது புலம்புறாங்க. அப்போ கர்த்தர் யோசுவாவை நோக்கி சொல்றாங்க, நீ எழுந்துடு, நீ இப்படி முகம் குப்புற அழுது புலம்புறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்குள்ள ஒரு சாபத்தீடான காரியம் இருக்கு. அது உங்களிடத்துல இருந்து நீங்க நீக்கி போடல அப்படின்னா, உங்கள் நடுவுல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் சொல்றாங்க, எப்படி அந்த நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அங்க யாரு தப்பு பண்ணாங்க அப்படின்றத நான் காட்டிக் குடுப்பேன்னு யோசுவாட்ட கர்த்தர் சொல்றாங்க. அப்போ அவங்க மறுநாள் பரிசுத்தம் பண்ணி ஒவ்வொரு கோத்திரமா சொல்லும்போது, ஆகான் அப்படின்ற நபரை கர்த்தர் காட்டி குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆகானை கொல்றாங்க எல்லாரும். சோ இப்படி சாபத்தீடான காரியம் அவங்களிடத்துல இருந்து போன பின்னாடி கர்த்தர் மறுபடியும் அவங்களோட இருந்தார். அதுக்கப்புறம் எந்த தோல்வியுமே அவங்க அடையலைங்க. வெற்றி அடையவும் அவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாருங்க. சோ அவருடைய செட்டையின் கீழே போவோம். தோல்வி இருந்துச்சு அப்படின்னா அந்த காரியத்தை தெரிந்து கொள்வோம். கர்த்தர் கண்டிப்பா எல்லா தோல்வியையும் வெற்றியாக மாற்றுவாருங்க. அதுக்கடுத்து அவங்க ஆயி பட்டணத்தை கைப்பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆயி பட்டணத்தை பிடிச்சாங்க. மற்ற எல்லா காரியத்திலயுமே யோசுவா வெற்றி அடைஞ்சாங்க. சோ கர்த்தருடைய சமூகத்துக்கு போவோம். அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் நம்ம போகும்போது நம்மளுக்கு அங்க தோல்வி இருக்காது, வெற்றி மட்டும்தாங்க. எல்லாரும் இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, இன்னைக்கு நீங்க எங்களோட பேசின இந்த வார்த்தைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா உங்களுடைய செட்டைகளின் கீழே ஆவியானவரே அடைக்கலமாய் நாங்க வருகிறோம்ப்பா. அப்பா எங்களுக்கு சில நேரத்துல தோல்விகள் இருந்திருக்குப்பா. ஆவியானவரே, அந்த தோல்விக்கான காரியத்தை நாங்க உங்களிடத்துல கேட்காமையே நாங்க நிறைய காரியங்கள் கடந்து போயிருந்திருக்கோம்ப்பா. இனி தகப்பனே, எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தோல்வி இருந்துச்சுன்னா உங்களுடைய சமூகத்துக்கு விசாரிச்சு தகப்பனே அதற்குண்டான காரியத்தை ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, நாங்க அப்பா உம்மிடத்துல அந்த ஆன்சரை வாங்கி அதை நாங்க திருத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. சாபத்தீடான காரியங்கள், உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் தகப்பனே எங்களிடத்துல இருந்துச்சுன்னா அதை எடுத்து போடும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. உங்களுடைய செட்டையின் கீழே இனி தகப்பனே நாங்க எப்பொழுதும் வெற்றி சிறக்க நீங்க எங்களை பண்ணுவீங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே, இந்த நேரத்துல என்னோட சேர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஆவியானவரே, உடைய சமூகத்தை நோக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்க ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, அவங்க வாழ்க்கையில தோல்விகள் இருந்துச்சுன்னா இனி எல்லாம் வெற்றி அடைய ஆவியானவரே நீங்க கிருபை செய்யும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லாவற்றையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்து வழி நடத்தி கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு ஏதாச்சும் சாட்சிகள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இது உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ. ஜீசஸ் லவ்ஸ் யூ.